காலையிலங்க எழுந்த உடனேயே எல்லா பெண்களுமேங்க உடம்பு முடியுதோ முடியலையோ நம்ம வேலையை நம்ம செய்யணும்ல. பாசிட்டிவாக நம்ம ஒரு நாள் இருந்தால் மட்டும்தான் அந்த பொழுது பாசிட்டிவாக இருக்குங்க. எது நடந்தாலும் நேற்றே மறந்து போச்சுன்னு விட்டுறணுங்க. இன்னைய நாளை நம்ம ரசித்து வாழணுங்க. காலையில் தலை தாங்க ரொம்ப வலிச்சுது, ஏந்திருக்கு தான் முடியல. இருந்தாலும் காலைல ஏஞ்சேங்க. இந்த பாருங்க உலை வச்சேன், சாதம் வேவுது, இந்தாண்ட பால் காய்ச்சிருக்கிறேன், மல்லாட்டை வறுக்க போகிறேங்க, மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன், இட்லி மாவு, தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். காலைல ஏஞ்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு ஜாமான்லாம் கழுவணுங்க. இது பாருங்கள் ஜாமான்லாம் கழுவிட்டு இதுக்கப்புறமே பாருங்கள் ஜாமான்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்க. நேற்று ஒரு நாள் எடுத்து வைக்கல, வீடெல்லாம் ஒரே அலங்கோலமாக இருக்குது. இதுக்கப்புறம் மதியானம் மீன் குழம்பு, மீன் வறுத்து, கீரை கடைஞ்சி, ரசம் வச்சு சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டுட்டு துணி துவைச்சிட்டு மடிச்சுட்டு அடுத்த வேலையை தாங்க மதியானம் செத்த நேரம் நம்ம படுக்கணுங்க. இருந்தாலும் நமக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் காலையிலே ஏந்திருக்கணும், ஆக்டிவாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த பொழுது நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. என்றைக்குமே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. முடியாட்டாலும் ஏஞ்சி வேலை செஞ்சனாக்கா நமக்கு கவனம் அதில் போயிடுங்க. எல்லா பெண்களுமே உலகத்தில் இப்படி தாங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க.